வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு என்னுடைய சொந்த வீட்டிலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 2020லேருந்து 2022 வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் முறையாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விலாகில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, ட்ரிச்சியிலேருந்து நாங்கள் லாஸ்ட் டேஸ் அன்னையிலேருந்து நாங்கள் எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணோம், ட்ரிச்சியில் பேக் பண்ணதுலேருந்து நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்த வரைக்கும் நான் ஒரு விலாகாக கவர் பண்ண போகிறேன். அதில் இல்லாமல் ஒரு முக்கியமான க்ளீனிங் வீடியோ, ரொம்ப உப்புக்கார இருந்த ஒரு பெரிய ஒரு ஆர்ச்சை நான் க்ளீன் பண்ண அந்த வீடியோவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் ஓடிட்டுருக்கும் பொழுதே இது ட்ரீம் ஹவுஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரீம் ஹவுஸ்க்கு நாங்கள் எப்படி பணம் சேர்த்து கட்டணும், லோனே இல்லாமல் எப்படி பணம் சேர்த்தோங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நாங்கள் ட்ரிச்சியில் செஞ்ச லாஸ்ட்டு சமையல். நாங்கள் லாஸ்ட்டாக மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை தான் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தோசை, மட்டன் குழம்பு தான். ஆக்சுவலாக நாங்கள் திங்கக்கிழமை இதான் லாஸ்ட்டு சமையல் செஞ்சுட்டு எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு. அன்றைக்கி ஃபேன் எல்லாமே கழட்டி வச்சாச்சு. நான் பயங்கர வெக்கையாக இருந்துச்சு. ட்ரிச்சியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டெல்லாம் நாங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏரோப்ளைன் போகிறதெல்லாம் இனி பார்க்க முடியாது. ஏர்போர்ட்டுக்கு கிட்டக்க எங்கள் வீடுங்கிறதுனால உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தோம். நைட்டு அங்கேயே தூங்கிட்டோம் மொட்டை மாடியிலே. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டு குடித்தோம். ஸோ இதுதான் நாங்கள் இந்த வீட்டில் செஞ்ச லாஸ்ட்டு சமையல். இது எல்லாத்தையுமே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காஃபி குடித்ததுக்கு மற்றது எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி இந்த பாத்திரத்தை மட்டும் மேலாக போட்டிருந்தோம். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை காலைல 7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பேக்கர் சொன்னபடி பேக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு. 1 ஹவரில் டக்குன்னு பாக்ஸை கொண்டாந்தாங்க, பேக் பண்ணாங்க, போட்டு லாரியில் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப 1 ஹவரில் பார்த்திங்கன்னா வீடே காலி ஆகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. பாருங்கள், நாங்கள் லாஸ்ட்டாக எம்டி ஹவுஸை நாங்கள் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம். இதுதான் நாங்கள் ட்ரிச்சியில் இருந்த வாடகை வீடு. ரொம்ப எங்களுக்கு 4 வருஷம் எங்களுக்கு ரொம்ப மனசோட ஒன்றி போயிடுச்சு. சாமானே இல்லாமல் வீடை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஹோம் டூர் போடுங்கன்னு. வாடகை வீட்டில் நம்ம ஓனரோட அனுமதி இல்லாமல் போட முடியாது இல்லையா? அதனால் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் எம்டி டூராக நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். வீட்டுக்கு பாய் சொன்னோம். பாருங்கள், 1 ஹவரில் அவ்வளோ பொருள் நிறைஞ்சிருந்த வீடு அப்படியே காலியாகிடுச்சு. பட் எங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அது வரைக்கும் பசங்கள்லாம் எப்படா நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லை தான். பட் எனிவேஸ் நம்ம சில சமயம் சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு வாடகை எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எனக்கு நான் வாங்குகிற வாடகை இங்கே மிச்சம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான். சரி, சொந்த வீடு இருக்கிறப்ப அங்கே போயிடுறது தான் நல்லது. பாருங்கள், ரொம்ப குட்டி வீடு தான். ஆனாலுமே நாங்கள் அவ்வளோ ஹாப்பி டேஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்த வீட்டில் எங்களுக்கு இருந்துச்சு. பக்கத்து வீடு நெய்பர்ஸு, எய்த்த வீட்டுக்காரங்க எல்லாருமே நாங்கள் மிஸ் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி நொடித்துளிகள் இது தான். ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு, உனக்கு ஒரு நல்ல டெனண்ட் வருவாங்கன்னு வீட்டுக்கெல்லாம் நாங்கள் சும்மா பேசிட்டு, எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மோட்டர் சுவிட்செல்லாம் போட்டு மோட்ரு ஓடுதா அப்படிங்கிறத வீடியோ எடுத்து ஓனருக்கு அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாமே கண்டிஷனாக வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க செக் பண்ணி கொடுத்தாச்சு. நானும் லாஸ்ட் டைமாக போய் எல்லோரும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். சாமான் ஏற்றி விட்டு நாங்கள் அப்படியே பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டனாக ஜுவல்ஸு, நகை, பணம்லாம் எடுத்துகிட்டு போனதுனால காரில் போக முடியல. நாங்கள் அப்படியே பஸ்ஸில் கிளம்பி போயிட்டோம். அதுதான் எனக்கு என்னவோ சேஃபாக பட்டுச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எனிவேஸ், பாய் டு ட்ரிச்சி. பாருங்கள், நாங்கள் புதுக்கோட்டைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், எங்கள் வீடு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டம்பேக்கடாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகும் எங்களுக்கு இதை சரி பண்ணி வைக்கிறதுக்கு. ஏன்னா நிறையா பொருளை ஒழிக்க வேண்டியது இருக்குது. ஒழிச்சது போகவே நிறையா இருக்குது. அதனால் தேவையில்லாத பொருளாக ஒழிச்சு வச்சுட்டு உங்களுக்கு நான் ரொம்ப பொறுமையாக நான் உங்களுக்கு ஹோம் டூர் நான் போடுறேன். அதனால் இப்போ நான் அவசரப்பட்டு போட்டால் வீடு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எனக்குமே கண்டினியூஸாக காலேஜ் இருக்கிறதுனால, ஒர்க்கிங் டே இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. வீடு காலி பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வரப்போ மதியம் 11:30 12 ஆகிடுச்சு. எங்கள் மாமியார் வீட்டில் தான் சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு. அன்றைக்கி நைட்டு நாங்கள் தோசை, தேங்காய் சட்னி. அவங்க எங்கள் இங்கே கொடுத்து விட்டாங்க. நாங்கள் அந்த வீட்டில் படுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுக்கிறதுக்கு மட்டும் இடம் ஸ்பேஸை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அங்கே ஒதுங்க வச்சுட்டு நானே போயிட்டு நம்ம வீட்டிலே சமையல் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக காய்கறி வாங்கிட்டு வந்தேன்.
புதுக்கோட்டில் இருந்தப்போ நான் எங்கே காய்கறி வாங்கினேன் இது எல்லாமே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு அக்கா கடையில் தான் ரெகுலராக வாங்குவேன். அவங்க கடையை அப்புறம் தேடி பிடிச்சி போய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் சமைச்சிட்ருக்காங்க ஒய்ஃபு. ஒரு 1 வீக் தேவையான காய்கறி வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் ஹாலில் ஒரு ஆர்ச் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் கரை, உப்பு கரைலாம் போட்டு ரொம்ப நாஸ்டியாக இருந்துச்சு சிமெண்ட் அதெல்லாம். அப்போ நான் ஆல்ரெடி ஒரு லிக்விட் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த சிங்க் போட்டேன். அந்த லிக்விட் யூஸ் பண்ணி ஒரு சைடு தொடச்சி பார்த்தேன், நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணியே இப்போ நான் க்ளீன் பண்ணேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷில் அந்த ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன், வேஸ்ட்டு கிண்ணத்தில். அது கொஞ்சம் ஆசிடிக் மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஸ்மெல் வரல. அதை தொட்டு ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக அப்படியே தேய்ச்சி எடுத்தேன். கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி எப்படி இந்த பெயிண்ட் கரை அப்புறம் வந்து உப்பு கரை நம்ம தேய்க்க அந்த பெயிண்ட் மேலே ஒட்டும். ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக அந்த லிக்விட் போட்டு ஒரு தேய்ச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணேன். அவங்க தண்ணி வேணாம், ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ண சொன்னாங்க. பட் அது எனக்கு இன்னும் ஒத்து வரல. நான் தண்ணி ஊற்றி 2-3 டைம் வந்து ப்ளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணேன். பாருங்கள் இப்போ எப்படி பளபளன்னு ஆகிடுச்சுன்னு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து கரை ஃபுல்லாக போயிடுச்சு. ஒரு 10% அங்கங்கே இருக்குது. பட் ஆனால் ஒரு சைடு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அந்த இன்னும் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண சூப்பராக மறைஞ்சிரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எடுத்த லிக்விட் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு ஒரு பழைய பைப்பு தான். அந்த பைப் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, மாற்ற வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த லிக்விடை வச்சு போட்டு பார்ப்போமான்னு போட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து 100%ஓட ஒரு ஃபஸ்ட்டு வாஷில் ஒரு 80% நல்லா க்ளீன் ஆகிடுது. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப நல்லா புதுசு மாதிரி ஆகிடுது. ஒரு 2 to 3 டைம்ஸ் அது உங்களோட உப்பு கரை படிஞ்சது எவ்வளோ அளவுக்கு பிடிச்சிருக்கோ அது பொறுத்து இருக்குது. ஸோ நானும் அப்படியே ஸ்லோவாக ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பைப் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணேன், இந்த லிக்விடை தொட்டு தேய்ச்சேன். சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. சரி, நம்ம இப்போ டாபிக் வரலாம். என்னோடய ட்ரீம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் கட்டுறதுக்கு எங்களுக்கு டோட்டலாக ஆன காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 lakhs. ஸோ நாங்கள் எந்த இயர் கட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2010 கோர்ஸ் முடித்து 2011 வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 12 lakhs அப்படிங்கிறது அப்போதைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கீழே வந்து வீடு இருக்குது, மாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. கீழே அப்பாவோட வீடு. வேறு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது வந்து அமையலை. சரி, இங்கேயே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்து நாங்கள் கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், நாங்கள் புது வீட்டில் ஃபஸ்ட்டு செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி, உருளைக்கிழங்கு மசாலா. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை கடையில் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து மாமியார் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரி போடுறோம். பூரி போட்டு ஹால்லே உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ கொஞ்சம் திருச்சியும் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது, சொந்த வீட்டுக்கு வந்த சந்தோஷமாக இருக்கும், ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2011. டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 lakhs ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2011 22 வரைக்கும் நாங்கள் இங்கே எங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தோம். 22 நாங்கள் பர்சனல் ரீசனுக்காக நாங்கள் திருச்சி வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 years கேப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி தான் இந்த மேல் வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு எங்களோட வீட்டுக்கு. அது கொஞ்சம் நாங்கள் ரெனோவேஷன் பண்ணோம். ஸோ ரெனோவேஷன் காஸ்ட் ஒரு 3 lakhs. இதுதான் வந்து என்னோடய ட்ரீம் ஹவுஸோட சிம்பிள் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற ஒரு விவரம். ஸோ இதுக்கு நாங்கள் எப்படி பணம் சேமித்தோம், எப்படி நாங்கள் வீடு கட்டினோம் அப்படிங்கிறத அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் டீட்டெயில்டு கால்குலேஷனோட நான் வந்து உங்களுக்கு எழுதி வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.